வணக்கம் நேயர்களே. இது புதிய தலைமுறையின் திமிலும் திமிரும். இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலாக்குடியில இருக்கோம். நாங்க ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே தமிழகத்துல ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிற முதல் இடம் புதுக்கோட்டை மாவட்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு சராசரியா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் இங்க நடந்துரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லார் வீடுகளையும் காளை வளர்க்குறாங்க. காளை இல்லாத வீட்டை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு கிராமத்துல ஒரு வாடிவாசல் இருக்கும், இல்ல 2 வாடிவாசல் இருக்கும். ஆனா ஒரு கிராமத்துல 7 வாடிவாசல் இருக்கு. அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் தென்னரூர் கிராமம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, வாடிவாசல காளை அவிழ்த்து விடுறதுக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் மத நல்லிணக்கத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க பாருங்க. இங்க இருக்கிற பள்ளிவாசல்ல போயிட்டு காளைக்கு வழிபாடு நடத்துறாங்க. அதன் பிறகுதான் வாடிவாசல்ல காளையை அவிழ்த்து விடுறாங்க. அங்க பள்ளிவாசல்ல வளர்க்கப்படும் காளைமை கூட இங்க வாடிவாசல்ல அவிழ்த்து விடப்படுது. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இப்படி ஏராளமான பெருமைகள் இருக்கு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நான் இந்த கிராம கேசரு, என் பேர் பிரேத சர்வை. இந்த கோயிலுக்கு வந்து பாரம்பரியமே எப்படின்னா, கிராமம் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை வழிபடுவோம். தை மாதம் 2ஆம் தேதி இந்த கோயிலை கட்டும்போது எங்கள் பிறந்த மக்கள் எல்லாருமே வருவாங்க. அதே 2ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கெல்லாம் இந்த கோயிலே அபிஷேகம் வைக்கும்பொழுது இந்த மாடு மட்டும் இல்லை, இன்னும் சுற்றுவட்டாரம் காளைகள், மஞ்சள் மாடுகள் எல்லாமே அவிழ்த்து விடப்படும். ஆமாம், அதே பெரிய வெடிக்கல் வைக்கும்பொழுது இந்த வேடிக்கை வைக்கும்போது மாசி மாதத்தில் அங்கே முருகன் கோயிலேருந்து அழைச்சி வருவோம். கிராமம் அழைச்சி வரும்போது கிராம மக்கள் எல்லாருமே சுற்றி வரும்போது அதை காலை கும்பிட்டு விழுந்து அதனுடைய இதை எடுத்து பூசிக்குவாங்க. அது மாதிரி ஒற்றுமை செயல்படி அதை நடத்துவோம். இந்த மாட்டை வச்சு தான் எனக்கு அடையாளமே. ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழனோட அடையாளத்தை இழந்தவன் வந்து தன்னோட இனத்தை இழந்துடும். இதோட பேர் மெண்டல் காரி. கிறுக்குத்தனமா விளையாடும், மெண்டல் தரமா. அன்னைக்கு ஒரு நாள் அந்த மாடு வாங்கினது வந்து எங்களுக்கு அந்த ஒரு நாள் பேர் போதும். வீட்டில எல்லாம் குடும்ப படம் வச்சிருப்போம். அந்த குடும்ப போட்டோவில் எங்கள் காளைகளும் இருக்கும். அதில் இந்த மார்கழி மாதம் பிறந்துருச்சுனாவே ஜல்லிக்கட்டுனாவே நம்ம ஜீன்லேயே பிறந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னோட காளை விளையாடும் போது எவ்வளோ சந்தோஷப்படுறனோ அது மாதிரி என்னோட காளையை அடக்கின வீரனை பார்த்து நான் பெருமைப்படுவேன்ல. அந்த மாடு கால் உடைஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு முழங்காலோட 4 வருஷம் வருடமா என்னோட வீட்டில் புள்ள பார்த்து வளர்க்குது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து நம்மளுடைய மண்ணிற்கும் நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய ஊருக்கும் பெருமை சேர்க்கின்ற திமிழும் திமிரும் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. நாங்க ஒண்ணு சரித்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஐயோ அப்பா, அடுத்து வர மாடா அலங்காநல்லூர் டவுசர் கழுத்து மாடாப்பா. அது அந்த களத்தில் நிற்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கானா. பயந்தோம்னா மாடு பிடிக்க முடியாது. பேட்டைக்காளிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு களத்தில் கதாநாயகன். பேட்டைக்காளி பேரை கேட்டாவே பரபரக்கும்.
புத்தாடை, கரும்பு, அலங்கார தோரணைகள் இதெல்லாம் தாண்டி பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டு சிறப்பா நடக்கணும் அப்படின்னாக்கா, காளைய வளர்க்குறவங்க முக்கியம். காளைய பிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் வர்ணனையாளர்கள், விழாக்குழு, ஊர் மக்கள் இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாருமே தான் இப்ப நம்ம கூட சேர்ந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே நம்ம கூட ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகிற விதம் குறித்து நம்ம கூட பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறாங்க. காளைய நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்க வீட்ல காளை என்னவா இருக்கா? காளை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா எங்களுடைய குழந்தைகள் அந்த மாதிரி தான் அதை நாங்கள் செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுடைய காளைகள் எங்கள் குடும்ப படத்தில் குடும்ப ஃபோட்டோவில் குடும்ப பிரேமில் வீட்டில எல்லாம் குடும்ப படம் வச்சுருப்போம். அந்த குடும்ப ஃபோட்டோவில் எங்கள் காளைகளும் இருக்கும் அதில். ஜல்லிக்கட்டு காளையை நாங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மெம்பர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அது ஒரு குலசாமியாக தான் எல்லாரும் வணங்கிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் காளையும் கோயிலுக்கு முன்னாடி சமாதி வச்சுருப்போம். அந்த கோயில் மாட்டு சமாதியில் போய் அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த காளையை நாங்கள் எல்லா ஜல்லிக்கட்டுக்குமே ஓட்டுவோம். அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம். புதிய தலைமுறைக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னன்னா, புதுக்கோட்டை தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஜல்லிக்கட்டு நடக்கிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். 2வது திருச்சி மாவட்டம். இந்த புதுக்கோட்டை மாடுபிடி வீரர்களும், திருச்சி மாடுபிடி வீரர்கள் தான் மாடு வாடிவாசல்லேருந்து வெளியில 5 அடி கட்டிச்சு மாடை பிடிப்பாங்க. அதே மாட்டு உரிமையாளர்கள் நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா, மத்த மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டி வாசல் மாரி போட்டுட்டு மாட்ட அந்த வாசல்லேருந்து வெளில வரும்போதே பிடிச்சிருவாங்க. அது மாடா வெற்றியா, தோல்வியான்னே தெரியாது. தொடர்ந்து மாடுபிடி வீரர்கள்கிட்டயும் பேசலாம். முதல் நாள் நீங்க களத்துல இறங்குனீங்கல்ல, அதுக்கப்புறம் நெறைய களம் பார்த்திருப்பீங்க. அந்த முதல் நாள் இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியமான ஒரு நாளா இருந்தது? என்னெல்லாம் தோணுச்சு அப்ப? முதல்ல போய் கட்டைக்கு நம்மளால போகவே முடியல. நீங்க கட்டன்றீங்களா? அதுனா என்னது? வாடி வாசல். வாடிவாசல். அது உள்ள முன்னாடி நம்ம முதல்ல போகவே முடியல. அதுக்கப்புறம் இடையில இருந்து தான் பிடிச்சோம். ஃபர்ஸ்ட் பிடிக்கையில கொஞ்சம் ஆர்வமா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் கட்டைக்கு போயிட்டு அது பெருசா ஏதோ சாதிச்ச மாரி ஒரு ஃபீல் ஆயிருச்சு. அது முதல்ல மாடு பிடிக்கையில. நம்மளும் மாடு பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாரி. சரி, நீங்க சொல்லுங்க. எப்படி இருந்தது முதல் நாள் தருணம் களத்துல இறங்குனப்போ? முதல் நாள் காலம்ங்கிறது ஜல்லிக்கட்டுனாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அது. அந்த மார்கழி மாதம் பொறந்துருச்சுனாவே ஜல்லிக்கட்டுனாவே நமக்குள்ள அந்த ரத்தத்தில் ஊறின மாதிரி ஒரு நம்ம ஜீன்லேயே பிறந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். உள்ள ஜல்லிக்கட்டுக்குள்ளே இறங்கும்போது மாடு பிடிக்கிறப்ப அந்த பயம் அந்த இது இருக்காது. கொஞ்சம் கூச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இது தெரியாது. அந்த மாட்டில் அந்த தும்முல்ல ஒரு மாடு பிடிச்சிட்டோம்னா அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு அடுத்த மாடு பிடிக்கும்னு தான் நமக்கு தோணும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாடு பிடி. ஐயா, அந்த காளை வச்சிருக்கிறது எல்லாருமே ஊருக்குள்ள நெறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா காளை வச்சிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்குல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா? அது எப்படிலாம் வளர்க்கணும் அப்படின்றது முறை பத்தி சொல்லுங்க. மாடு வளர்க்குறது நம்ம குழந்தைங்க 5 வயசு வரைக்கும் வளர்க்குற மாதிரி 15 வயசு வரைக்கும் வளர்க்கணும். வளர்த்தாலும் சாயந்தரம், மத்தியானம் அது மாதிரி விட்டு 2 நேரம் சாப்பாடு கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த தெம்பு கரெக்டாக வரும். இல்லைன்னா மாடு இளப்பாயிரும். இளப்பு இல்லாமல் இருந்தால் தான் மாடு அங்கே வாசலில் போய் பாயறதுக்கு தெம்பு இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுங்க? இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறவங்க தன்னுடைய குழந்தை, மனைவி, அப்பா, அம்மா இவங்கள பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. தான் சாப்பிட்றானோ இல்லையோ அந்த காளை மாடுக்கு அதுக்கு என்ன ஃபுட்டு எடுக்குமோ, பருத்தி கொட்டை, அதுக்கு என்னென்ன வேணுமோ, கையில் காசு இருக்கா இல்லையோ, கடன் சொல்லியானா கூட மாட்டை நல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா வளர்ப்பாங்க. முதல்ல மாடுபிடி வீரரா நீங்க எப்படி தயாராகுறீங்க? ஒரு காளையை போய் அடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்துப்பீங்கல்ல. என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துப்பீங்க? ஐயா, நீங்க சொல்லுங்க. அந்த களத்தில் நிற்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும். பயந்தோம்னா மாடு பிடிக்க முடியாது. நாங்கள் முதல் மாடு பிடிக்க இறங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மாடு தூக்கி போட்டுருச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் மாடு பிடிக்கணுங்கிற ஒரு தைரியம் தெம்பே வந்தது. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மண்ணில் பிறந்தாவே எங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் பல இதெல்லாம் இருக்கும். நீங்க மாடு பிடிக்க போகும்போது வீட்ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்களா? போகக்கூடாது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாம நீங்க ஏதாவது போய் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? வீட்டுக்கு தெரியாம தான் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போனேன். காலேஜுக்கு போகாம ஜல்லிக்கட்டுக்கு போனேன். மாடு முட்டிருச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். வீட்டுக்கு தகவல் போகுது. நான் கண்ணு முழிச்சு மயக்கம் தெளிஞ்ச உடனே வீட்டுக்கு சொல்லிட்டீங்களான்னு தான் முதல்ல கேட்டேன். பயம். மாட்டுக்கு பயப்படல, வீட்டுக்கு தான் பயந்தோம் அப்போ. இல்லை, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் சொல்லிக்காம ஜல்லிக்கட்டுக்கு போவோம். நான் அது மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு சொல்லாமல் போயிட்டு வீட்டில் நிறைய தடவை மாட்டிருக்கோம். சம்மாடி. நான் இது ஒரு 11 மணிக்கெலாம் விட்டு விடிய வெளியே கதவை சத்தி வெளியிலே நிப்பாட்டிட்டாங்க. நம்ம ஜல்லிக்கட்டுலாம் போகக்கூடாதுன்ட்டு ஆரம்ப காலத்தில். இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஜல்லிக்கட்டோட விழிப்புணர்வு வந்துருச்சுல்ல. நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள் எவ்வளோ முக்கியம், ஜல்லிக்கட்டு நம்ம தமிழருக்கு எவ்வளோ முக்கியன்றதை இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியறதுனால அதை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே. கண்டிப்பாக காளையை வளர்க்கும்போது நெறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அத கௌரவமா நினைக்கிறது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? பொதுவா ஜல்லிக்கட்டு காளையே ஒருத்தரோட அடையாளம் தான். இப்போ பின்னாடி நிக்கிற காளைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காளைக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் தான் அந்த மாட்டோட உரிமையாளரோட அடையாளமாவே இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு வெள்ளை காளை இருந்துச்சு. சூரியூர் வெள்ளை அப்படின்னாலே அது ராஜா மாடு அப்படின்பாங்க. இப்போ பேட்டை காளின்னு பின்னாடி ஒரு மாடு நிக்குது.
அந்த பேட்டைக்காளி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு யாரோட இன்னாரோட மாடு, ஒரு செந்தில் தொண்டமானோட மாடு அப்படின்னு ஒரு அடையாளம். அப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து ஒரு காளைங்கிறதே ஒருத்தரோட அடையாளமா இருக்கும். கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ செல்வங்கள் இருக்கு, அதெல்லாம் கணக்கு இல்ல. ஒரு காளை இருக்கணும், அதான் உங்க கௌரவம். புகழ். புகழ். புகழுங்கிறது வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, களத்தில காளை விளையாடும்போது தான். இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுல 700 மாடு அவுப்பாங்க. 5 மாடு தான் அன்னைக்கு வந்து பரிசுக்கு வரும். அப்ப அந்த 5 மாடு 695 மாடையும் தாண்டி பேர் பெறுதுன்னா, அது வந்து சும்மா வராது. களத்தில விளையாண்டுருக்கணும். இல்ல அந்த விலை வந்து காளை வந்து களத்துல நின்னு வெற்றி அடைஞ்ச பிறகு வர்ற மதிப்பு இருக்கா? ஐபிஎல் மாரி தான். யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஏலம் கூடிட்டே போகும்ல, அந்த மாரி தான். இல்ல அதான் கேட்குறேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு காளை வந்து யாருமே பிடிக்கவே முடியாத அளவுக்கு வெற்றி பெற்ற காளையா இருக்குன்னா, அதோடைய மதிப்பு வந்து பல லட்சங்கள் உயர்ந்துட்டே இருக்கும். கண்டிப்பா. அந்த காளைய புடிக்கணும்னு வீரர்களும் துடிப்பாங்க. அந்த காளை இந்த இந்த களத்துக்கு வரப்போகுது அப்டின்னோனே, முன்கூட்டியே போய் அவங்க என்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட பேர என்ரோல் பண்ணுவாங்க. அந்த பேட்ச்ல நம்ம வரணும்னு நெனைப்பாங்க. அவங்க உயிர பணய வச்சு அந்த மாட்டுக்கிட்ட போவாங்க. சரி, இது விளையாட்டாவே நம்ம எடுத்துப்போம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 20,00,000 ரூபா குடுத்து நீங்க ஒரு காளை வாங்கிட்டீங்க. உங்க காளைய வந்து 5 ஜல்லிக்கட்டுல யாருமே பிடிக்க முடியல. 6வது ஜல்லிக்கட்டுல இவரு புடிச்சிட்டாரு. அப்ப உங்க மனசு என்ன நினைக்கும்? வீரம் தான். தமிழோட வீரம் வெளிய வருதுல்ல. சோ வீரன பாராட்டணும்ல. காளை ஜெயிச்சாலும், காளையர் ஜெயிச்சாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானா? நிச்சயமா, நிச்சயமா. என்னோட காளை விளையாடும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறேனோ, அது மாதிரி என்னோட காளைய அடக்குன வீரன பார்த்து நான் பெருமைப்படுவேன்ல. மனசு உங்களுக்கு ஒரு நாள் கூட ஐயோ என் காளை வந்து தோத்து போச்சுன்ற எண்ணமே நிச்சயமா அப்படி கிடையாது. என்னோட காளை அடுத்த களத்துல நல்லபடியா திரும்ப விளையாடணுன்ற நம்பிக்கை இருக்கும். அதுக்கு உண்டான பயிற்சிய குடுப்பேன். ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழனோட அடையாளம். அடையாளத்த இழந்தவன் வந்து தன்னோட இனத்த இழந்துருவான். அப்போ வந்து அவனோட அடையாளத்த மீட்டெடுத்ததும், அடையாளத்த காக்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ பெரிய களம். ஒரு காலத்துல மாடுபிடி வீரன். 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் மாடு பிடிச்சிட்டு தான் இருந்தேன். 30 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து 40 வயசுல இருந்து 50 வயசுல விழா குழுவினரா இருக்கேன் நான் இப்போ. ஸோ அதனால என்னோட ஜல்லிக்கட்டுங்கிறது என்னோட என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தொடர்ந்து வந்து ஜல்லிக்கட்டுடைய களத்துல ஆரம்பிச்சு அது எல்லா வகையிலும் எல்லா தளங்களையும் இயங்கிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா. இல்லங்கய்யா, ஒரு நாள் அந்த மாடு தவறுற ஒரு நாள் வரும் இல்லையா? அந்த ஆமா. மாதிரி சூழல்ல எப்படி நீங்க கையாளுறீங்க? அது எவ்வளவு வலியா இருக்கும்னு கேட்கிறேன். ரொம்ப மனசு சங்கடப்படுவோம். வீட்ல எப்படி நான் பண்ணுமோ, அது மாரி அது செய்வோம் நாங்க. முறைப்படி சடங்குகள். முறைப்படி செய்வோம். சடங்குனா என்னென்னலாம் பண்ணுவீங்க? நான் மாட்ட நல்லா ஜோடிச்சு, குளியாட்டி ஜோடிச்சு, அதுக்கு பூ மாலையெல்லாம் சாத்தி, அத எப்படி அடக்கம் நம்ம பண்றோமோ, அது மாரி வண்டியில உட்கார வச்சு ஊரெல்லாம் சுத்தி வந்து தான் போய் அடக்கம் பண்ணுவோம். அதாவது ஜல்லிக்கட்டுல களத்துல இறக்கும்போது ஒரு காளை எப்படி நான் பார்த்தனோ அந்த மாதிரி தான் அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ணும்போது அதே மாரி தான் செய்வோம். 5 லட்ச ரூபாய் வாங்குற ஒரு காளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து அது வந்து பிடிபடாத மாடா இருக்கு, வெற்றி மாடா இருக்குன்னா அதோட மதிப்பு வந்து 5ல இருந்து 10 லட்சமா உயருமா? உயரும். அதே கண்டிப்பா. தோத்துட்ட பிறகு அதோட மதிப்பு சரியுமா? இது இல்ல வேணும். சரியாது. அந்த அளவுக்கு ஒரு மாடோட திறமைய பொறுத்து அதோட ரேட்டு குறையாது. அது யாரும் அதிகபட்சம் புடியானனால மாட யாரும் வித்துற மாட்டாங்க. புடியாயிருச்சு, இந்த மாடு எனக்கு வேண்டாம், இனிமே அடுத்த காலத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது எந்த மாட்டு வளர்க்குறவங்கள்ட்டயும் இருக்காது. இந்த மாடு நமக்கு தெரியும். இந்த மாடு இந்த தொழிலுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதனால தான் இவ்வளோ முதல் போட்டு எடுப்போம். அது புடியானாலும் அடுத்து அதோட மதிப்ப உயர்த்துவோமே தவிர, நாங்களே குறைச்சு காட்டிக்க மாட்டோம். இப்ப ஜல்லிக்கட்ட பொறுத்தவரையும் ஜல்லிக்கட்டுல 3 வகையான போட்டி இருக்கு. வடமஞ்சு விரட்டு இருக்கு, மஞ்சு விரட்டு இருக்கு, வாடிவாசல் இருக்கு. 3 களத்துக்கும் வெவ்வேறு காளைகள நாங்க பிறக்கும்போதே கணிச்சிருவோம். பிறக்கும்போதே கணிச்சு, இந்த காளை வந்து வாடிவாசலுக்கு தான் தேவைப்படும். இந்த மாடு வெளி மஞ்சவரட்டுக்கு தான் தேவைப்படும். இந்த மாடு வடமாடுக்கு தான் இந்த மாடு சரி வரும். அப்படிங்கிறத ஒவ்வொரு ரகமா பிரிச்சு தான் வளர்ப்போம். அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். ஒவ்வொரு விளையாட்டுக்கும் உள்ள காளைக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும். இப்போ வாடிவாசல்ல விளையாடுற மாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். வெளி மஞ்சவரட்டுல விளையாடுற மாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். வட மஞ்சவரட்டுல விளையாடுற காளைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அது மாட்டம் எல்லா காளைகளையும் நாங்க சின்ன கன்னுக்குட்டியா இருக்கும்போதே பிரிச்சு, அதுக்கான தேவையான இதெல்லாம் பண்ணி எந்த களத்துல இறக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி ஆமா. கொடுத்துருவீங்க. இப்ப மஞ்சு விரட்டா இருந்து ஜல்லிக்கட்டு வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி. எல்லா விளையாட்டுக்கும் தனி. இப்ப வடமஞ்சு விரட்டுக்கு வந்து ஸ்பெஷல் ஒரு அத்லெட்டிக்ஸ் பிளேயர், ஒரு ரன்னர் அப்படிங்கிறவர் ஒரு என்னென்ன ஸ்பெஷல் இது எடுப்போம்னா, நீச்சல் பயிற்சி, மண்குதிர, ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நட பிடிக்கிறது. அதுக்கான தீவனங்களே வேற மாட்டம் குடுப்போம். இப்ப நார்மலா ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிற உணவு முறை வேற மாதிரி இருக்கும். அத்லெட்டிக்ஸ் எடுத்துக்கிற ஒரு நீச்சல்ல உள்ளவங்க அது மாட்டம் அந்த காளைக்கு இந்த உணவு, அந்த உணவ மாத்தி குடுக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டுக்கு போற மாட்டுக்கும், வடமஞ்சட்டுக்கு உள்ள மாட்டுக்கும் தீவன முறைகளே வித்தியாசமா தான் குடுப்போம். அதுக்கு செலவும் கூட வரும். ஒரு நாள் முழுக்க அந்த மாட்டோடவே இருப்போம். அது போற யூரின்லேருந்து அது போடுற சாணம் வரைக்கும் அதில என்ன வாடை வருதா, ஸ்மெல்லு மாறுறத முதற்கொண்டு கணிச்சு நாங்க ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு காலகட்டத்தில மனிதர்களை காட்டிலும் காளைகளுக்கும் நோய்கள் கூட வந்துருச்சு. இப்போ கோமாரி நோய், அம்மை நோய், இது மட்டும் ரொம்ப நோய்கள் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அதுக்கான என்ன சொல்றது, ஸ்பெஷாலிட்டி எல்லாம் தமிழ்நாட்டில கொண்டு வரல இன்னும். இப்போ தென் மாவட்டங்கள்ல அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்குது. தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு இந்த மாட்டுக்கு முடியல, உடனே கொண்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் இங்க வரவே இல்ல.
எங்களுக்கு ஒரத்தநாட்டில் தான் மெடிக்கல் வெட்டினரிக்குன்னு ஹாஸ்பிட்டல் இருக்குது. பழைய முறைகளை தான் நாங்கள் என்ன கையாண்டுக்கிட்டு இருக்கோமோ, நாங்கள் என்ன ஆங்கில மருந்துக்கு காளைகளை ஒருவேளை அப்படி போகாததன் காரணமா தான் இன்னைக்கு வரைக்கும் உங்க காலெல்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்குது. ஆமா, கண்டிப்பா. அதான் இன்னொரு வரைக்கும் நாங்க சொல்றது பண்டைய முறைப்படி பாரம்பரியமா எதுக்கு சொல்றோம்னா, இப்போ பாரம்பரியம்னா என்ன? ஜல்லிக்கட்டு போட்டி இன்னைக்கெல்லாம் ரொம்ப விளம்பரம் ஆகி போச்சு. பாரம்பரியம்னா இங்க இருந்து இப்போ செங்கலாக்குடிக்கு என் ஊர்ல இருந்து செங்கலாக்குடிக்கு வருவேன். என் அண்ணன் இருப்பாரு, நண்பர் இருப்பாரு. அவங்க வீட்டுக்கு காலையில வந்துருவோம். மதியம் அவங்க வீட்ல விருந்து இருக்கும். என் மாட அவங்க வீட்டிலேயே கட்டி போட்டிருப்போம். அதோட யூரின் எல்லாம் அங்க போகும். அதனால என் மாடுல உள்ள அந்த யூரின்ல வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதனால அந்த கட்டுத்தரையில உள்ள மாடுகளுக்கு நோய் பரகாது. இப்போ என்னன்னா டைரக்டா வர்றோம், வாடிக்கு கொண்டு போற மாடை டைரக்டா புடிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ என் மாடு இந்த ஊருக்கு வந்துருச்சுன்னா, இங்கேருந்து மாடு அவுத்து போயில வெளியில இங்க உள்ள பசுமாட்டுகளோட இனப்பெருக்கம் பண்ணும். இனப்பெருக்கம் போயில அதோட விந்து ஒரு ஒரு சக்தியோட இன்னொரு காளை பிறக்கும். ஆனா இப்போ உள்ள ஜல்லிக்கட்டுலலாம் அதுக்கான இது வரல. ஏகப்பட்ட ஏன்னா விஷயங்களை சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா ஒரு மாடு வந்து கொண்டு வரதுக்குள்ள உறவு பரிமாற்றம் இருக்கு, அங்க உணவு பரிமாற்றம் இருக்கு. ஆமா. எவ்வளவு தூரம் அந்த சொந்த பந்தங்களோட கலக்குறோம், அது எவ்வளவு தூரம் நட்பு பாராட்டப்படுது, எல்லா விஷயங்களையுமே அற்புதமா இப்போ சொல்லியிருக்கீங்க. ஜல்லிக்கட்டு போட்டிங்கிறதே ஒரு விருந்தோம்பல் தான் சார். ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சிலாம் குடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து மாடுபிடி வீரர்கள் கிட்ட கேட்போம். நீங்க ஜல்லிக்கட்டு காளைய அடக்குறதுக்காக என்னென்ன பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்க 1 மாதத்துக்கு இருக்க முன்னாடியே நேராக அந்த ரன்னிங் போகிறது. ஏன்னா மாடு பிடிக்கும்போது நிறைய மூச்சு வாங்கும். அப்படிங்கிறனால நம்ம நிறைய ரன்னிங் போகிறது, சிப்பிங் எடுக்கிறது, நீச்சல் பயிற்சி இது மாதிரி எடுத்தால் தான் அங்கே களத்துக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் அங்கே 1 மாதத்துக்கு முன்னாடியே ரன்னிங் போகிறது இது மாதிரி பயிற்சிலாம் எடுத்துகிட்டு வரோம். நீங்க ஜல்லிக்கட்டு காளைய அடக்கும்போது ஏதாவது காயம் வந்திருக்கா? காயம் ஏற்பட்டிருக்கா? நிறைய காயம் ஏற்படும். அதை வீட்டுக்கு தெரியாம மறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு தெரிஞ்சா நிறையா சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும்போது தெரியாம மறைச்சிருவோம். ஒரு சில காயங்கள் தெரியும்போது வீட்டுக்கு யாராவது தகவல் சொல்லிருவாங்க. அதனால நிறையா வீட்ல திட்டு வாங்குறது, அடி வாங்குறது. இப்ப தெரியாம 2 நாள், 1 நாள் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன்னு சொல்லி அப்படியே இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்ல சொல்லி சமாதானப்படுத்தி தான் ஊருக்குள்ளேயே வருவோம். இப்ப நீங்க வீட்டுக்கு தெரியாமலும் இப்ப ஜல்லிக்கட்டு போட்டிக்கு போயிருக்கீங்க. நிறையா போயிருக்கோம். வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போவோம். அங்கேருந்து அப்படியே பசங்களோட, ஃப்ரெண்டுங்களோட மாடி ஏற்றி போகும்போது அவங்களோட அப்படியே வெளில கிளம்பி போயிடுறது. போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுனாலும் வேலை அதிகமாக இருந்துச்சு, ஓவர் டைம் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறது வீட்டில். நிறையா அந்த மாதிரியெல்லாம் மாட்டியிருக்கோம் வீட்லேயும். சரி, மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? வீட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா? அதுக்காக தான் ஃப்ரெண்டு வீட்டில் 2 நாள் இருந்துடுறது. அப்படியும் வீட்டுக்கு வந்தாலும் நிறையா அடி திட்டெல்லாம் விழுகும். அதெல்லாம் சமாளித்து தான் ஜல்லிக்கட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்த ரொம்ப மோசமான ஒரு காயம் அந்த மாதிரினா எப்படி? அப்ப அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? காயம் பெருசு இல்லை, எங்களுக்கு வீரம் தான் பெருசு. அந்த மன தைரியம் எங்களுக்கு வேணும். மாடு பாஞ்சாலும் அந்த மாடை பிடிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து சிறந்த மாடுகளை நாங்கள் பிடிச்சிருக்கோம். சூரிய பசங்க பிடிச்சிருக்கோம். எனக்கு அதுதான் ஒரு பேருக்காண்டி தான் அங்கே போயிட்டு இருக்கோம். இல்ல அவங்க முக்கியமா என்ன கேட்குறாங்கன்னா, களத்துல இருக்கும்போது அங்க களத்துல சரி. இருக்கிற நபர்களுக்குள்ள திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அத பார்த்த தருணம் அந்த நேரத்துல என்னெல்லாம் தோணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மாடு எங்கிட்டு பாயுதுன்னு ஃபஸ்ட்டு கவனிப்போம் நாங்க. இந்த மாடு இங்கே பாயுதா, இங்கே பாயுதான்னு. ஒரு வீரரை பொறுத்தவரை மாடு பாய ரோசம் கூட அவங்களுக்கு. ஒரு படிப்பு படித்து பட்டதாரி யாரோட அதிக ஊரில் மாடை பிடிச்சி பேர் யாரும் பெரிய இன்னைக்கு எங்களுக்கு வீரர்களை பொறுத்தவரை. அது திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும். ஒருத்தவங்க படித்து இந்த பட்டத்தை வாங்கியிருக்காங்கன்னா, நாங்கள் மாடை பிடிச்சி அந்த பட்டத்தை நாங்கள் வாங்குவோம். அதான் எங்களுக்கு டார்கெட். திருச்சி மாவட்ட வீரர்கள் சரி, புதுக்கோட்டை மாவட்ட வீரர்கள் எதுக்கும் அஞ்சனவர் கிடையாது நிறுதி. எந்த மாடு பிடிக்க முடியாது சொல்லவே மாட்டாங்க. எல்லா மாட்டையும் பிடிப்பாங்க. எல்லாம் திறமையான வீரர்கள். காளைய அடக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்கறது, கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்கா? நடந்திருக்கா உங்களுக்கு? இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாதிரி மதிப்பு கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் மாடு பிடிச்சா பொறுக்கி பையன் தான் சொல்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில். உண்மை அதுதான். ஏன்னா அது மாதிரி நடந்திருக்கு எல்லா இதுலையுமே. இப்போ மாடு பிடிக்கிறான்டா, கவாலி பையன்லாம் இருக்காண்டா, இவனுக்கு என்னடா பொண்ணு. மாடு பிடிக்கிறவன் தான் நல்ல மனசு இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. என்னடா அவன் காட்டு பையன் மாதிரி திரியிறானே அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். அது கிடையாது. மாடு பிடிக்கவன்டா நல்ல குணமும் இருக்கும், நல்ல எண்ணமும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இதை கேட்டாலே எல்லாருக்குமே மாடு பிடிக்கணுன்ற எண்ணம் வந்துரும் போல இருக்கே. கண்டிப்பா. ஏன் மாடு பிடிக்க யாருமே கெட்டவன் கிடையாது. எல்லாமே நல்லவன் தானே. உங்களை நீங்க ஏன்னா இல்லை லைஃப்ல நடந்ததை சொல்றேன். இல்ல உண்மைதான். நீங்க நலமா இருக்கணும் அப்படின்னா, உங்களை நலத்தோட வச்சுக்கணும் அப்படின்னா தான் மாடை பிடிக்க முடியும். அப்போ வந்து ஒரு விதத்துல ஜல்லிக்கட்டு என்ன பண்ணுதுன்னா, இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போகாத அளவுக்கு தடுக்குதுன்றது கூட ஜல்லிக்கட்டை பெரிய அளவுக்கு நம்ம பாராட்டணும். மாடு பிடிக்கிறதே வந்து ஒரு ஒர்க் அவுட் மாதிரி தாங்க. ஏன்னா இப்போ நம்ம மாடு பிடிக்கிறோம், மாடு பிடிக்க வந்து நம்ம உடம்புல வந்து எல்லா பார்ட்ஸுமே நமக்கு வேலை செய்யும். நம்ம ஓட தேவையில்ல, வாக்கிங் போக தேவையில்ல, எதுக்குமே போக தேவையில்ல. மாடு பிடிச்சாவே நமக்கு வந்து உடம்புல உள்ள அனைத்து பார்ட்டுமே வேலை செய்யும். எந்த நோய் நொடியும் வராது. காசு பணத்தோட எங்கள் பேருக்காண்டி தான் மாடு பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களாம். மாடு பிடிச்சோம்னா அவங்க வந்து கை கொடுத்து நல்லா மாடு பிடிச்சாப்பா அப்படின்னு எங்களை பாடி போனால் இன்னும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம்.
அதனால கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. ஒரு சில மாடுபிடி வீரர்கள் என்னன்னா, இந்த போட்டியில வந்து நான் இத்தனை காளை வந்து அடக்கிருவேன் அப்படின்னு நிறைய பேர் சபதம்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு போய் மாடு பிடிக்கிறத விட அந்த வாசப்படியை பிடிச்சிட்டாவே நம்ம வந்து மாடு பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துடும். அதை போய் வாசப்படியை பிடிச்சி ஒரு மாடு பிடிச்சிட்டாலும் அதுக்கடுத்து இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியாயிரும். அந்த வாசப்படி பிடிச்சி மாடு பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சக வீரர்கள் வந்து எல்லாருமே காம்படிஷன் வந்துடும். இப்போ எல்லா ஜல்லிக்கட்டுலையுமே காரு பைக்கு மாடுபிடி வீரர்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி எல்லாருமே போட்டி போடுவாங்கல்ல. நம்ம போய் அந்த வாசப்படியை பிடிச்சி மாடு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சபதம் எடுக்கலாம். அது நமக்கு தைரியம் வேணும், உடம்புல தெம்பு வேணும். அது இருந்தால் தான் மாடு பிடிக்க முடியும். சூப்பர். சரி, இந்த விழா குழுல இவ்வளோ பேர் இருக்கோம் நம்ம. இங்க யாராவது காளை அடக்கிட்டேன், அதனால அதன் மூலமாக எனக்கு ஒரு காதல் வந்தது, திருமணம் நடந்துச்சு, அப்படி ஏதாவது இருக்கா? போனால 2018 எனக்கு கை அடிபட்டு கை ஸ்டீல் வச்சுருக்காங்க கையில். அதனால் வந்து பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறி நானும் அதுக்கப்புறமும் சரியாகி வந்து மாடு பிடிக்க ஆரம்பித்தேன். நான் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்க ஆரம்பித்ததுனால வேணான்னு சொல்லி, அவன் மாடு பிடிக்கிறான் அவனுக்கு எப்படி பொண்ணு தர்றதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2021 தென்னலூரில் வந்து கால் அடிபட்டு கால் ஃபுல்லாக என்னால் நடக்க முடியாது. அது மீண்டும் வந்து போய் பொண்ணு கேட்டப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் மாடு பிடிச்சேன். மாடு பிடிச்சதில் அந்த பொண்ணு ஆசைப்பட்டு இப்போ 2023 லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். அண்ணே, முக்கியமான விஷயம் இவர் சொல்லும்போது, மாட்டை பிடிச்சாங்க அட போக்கத்த பையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பெருசா மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படியே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காளையை அடக்குவதன் காரணமாக தான் அவர் காதல் மலர்ந்திருக்கு, அது மூலமா கல்யாணம் ஆயிருக்கு. களத்துல இறங்கினா பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரியும். வெற்றி அடைகிற காளையை வச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி வெற்றி அடைகிற காளையர் வச்சு அவங்க வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி யாரோ ஒருவருடைய மரணம் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் இல்லையா? அப்படிப்பட்ட சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? அதன் பிறகு அவங்க வாழ்க்கை சூழல் எப்படிலாம் மாறி இருக்கு? இப்போ கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கூடயே இருக்க நம்ம பசங்க ஒரு பையன் வந்து கல்லுக்குள்ளியை சேர்ந்த பையன் வந்து மாடு வாங்கி நான் மணப்பாறை ஜல்லிக்கட்டில் வந்து இறந்துட்டாப்புல. அந்த பையனோட இழப்பை வந்து யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. எந்த ஒரு பணமோ எதுமோ வந்து ஈடுகட்ட முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து அரசாங்களோட உதவி வந்து எவ்வளோ முக்கியத்துவன்றதை வந்து நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து ஆம்புலன்ஸோட வசதிகள் இல்லைன்னா பிஎல்சின்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. அதில் வந்து வெண்டிலேட்டரு, அந்த எமர்ஜென்சி கிட்டு, அரசு மூத்த மருத்துவர்கள்லாம் அங்கே வந்து அருகில் இருந்திருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து அன்றைக்கி காப்பாற்றிருந்துருக்கலாம். இன்ன வரைக்குமே வந்து ஏஎல்சின்னு ஒரு ஆம்புலன்ஸ் வசதிகள் இருக்குது. இன்ன வரைக்குமே அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்ததே கிடையாது. இன்ன வரைக்குமே எல்லா ஜல்லிக்கட்டுலேயுமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் தான் வரும். ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு வீரருக்கு தான் அடிப்படணும் அப்படின்றதான் கிடையாது. கடந்து ஒரு ஜல்லிக்கட்டில் குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 மாடுபிடி வீரர்கள் வந்து காயம் ஏற்படுது. அதில் வந்து சிவியரான காயங்கள் வந்து நிறையா பேத்துக்கு, அதாவது உயிருக்கு மேலான ஒரு காயங்கள்லாம் ஏற்படுறப்ப இந்த ஆம்புலன்ஸோட வசதிகள் வந்து எவ்வளோ முக்கியத்துவன்றது வந்து அரசு ஊழியர்களுக்கும் அந்த விழா கமிட்டிகளுக்கும் வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும். ஒரு ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துறதுக்கு பின்னாடி என்னென்ன பணிகள்லாம் இருக்கணும் விழா குழுவா? ஜல்லிக்கட்டு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு பிறந்த பிள்ளைய வந்து, அதாவது ஒரு குழந்தைய வந்து 6 மாதத்துலேருந்து சுமந்து பெக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க. அதாவது பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். எல்லாரும் ஆடியன்ஸ் வருவாங்க, மாடு பிடிக்கிறவங்களும் வருவாங்க, மாடு வச்சுருக்கவங்களும் வருவாங்க. இதை முன்னாடி நின்று ஜல்லிக்கட்டு ஒன்று நடத்துகிறோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் வந்து இங்கே இந்த ஊர் கிராம மக்கள் வந்து எங்களுக்கு பார்க்க வச்சு தான் கொண்டு வருவாங்க. 99 சொல்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ இந்த ஊர் கிராம மக்களும் எல்லோரும் சேர்ந்து அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொண்டு வந்து மாடு அடைச்சிருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுங்கிறது வந்து, அதாவது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா பிறந்தோடனே சந்தோஷப்படுவாங்க பார்த்தீங்களா, ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா. அது மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தி முடிக்கிறது வந்து ஆம்பளை பிள்ளை பற்றதுக்கு சமமாக இருக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு. அது எப்படி பொம்பளை பிள்ளைய விட்டு கொடுத்துட முடியும்? பொதுவான கருத்து தானே. ஜல்லிக்கட்டுக்கு அழைக்கும் முறை இருக்கு சொல்றாங்க இல்லையா? எப்படி முறைப்படி அழைக்கிறது? முறைப்படி ஒரு ஜல்லிக்கட்டு அழைக்கணும்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மாட்டுக்கு பாக்கு வச்சு அந்த மாட்டை வர வச்சு எல்லார் வீட்லேயும் விருந்து மாதிரி போட்டு அவங்க அந்த ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வேஷ்டி கொடுத்து அதை கொண்டு வந்து பாரம்பரியமாக அவங்க வீட்டிலேருந்து 10 மாடு 5 மாடு வச்சு முன்னாடி செஞ்சது வேலை. ஐயா, விழா ஏற்பாட்டாளர் அப்படின்னா இப்போ முழுவதுமாக எல்லா பாதுகாப்பு பணிகளோட நீங்க எல்லா விஷயங்களுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடக்கும். நீங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த சவால்கள், அந்த விஷயங்கள்லாம் எப்படி பாத்துக்கிறீங்க? அந்த சவால் வந்து எங்கள் ஊரில் ஒரு 10 பேர் கமிட்டி வச்சுருப்போம். அந்த 10 பேர் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணுவோம். அது சிரமப்பட்டு இங்க இருக்கிற எல்லாருமே காளையை வளர்க்குறாங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வரணும்னா அந்த காளை இப்படிலாம் இருக்கணும்னு விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அந்த விதிமுறையில ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கலாம். ஆனா மாட்டை அவர் பிடிச்சிட்டு வந்துருவாரு. ஒரு விழா குழுவில் நீங்க தான் இருக்கிறீங்க, எல்லாமே சரியா இருக்கு, ஏதோ ஒன்று குறையுது.
பாயுது. அந்த காளைய உள்ள விடவும் முடியல, அவர அனுப்பவும் முடியல. என்ன பண்ணுவீங்க? இந்த சிக்கலான சூழல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? நாங்க உள்ள விட்டுருவோம். முயற்சி பண்ணி உள்ள விட்டுருவோம். விழா கமிட்டி முயற்சி பண்ணி உள்ள விட்டுருவோம். ஒரு காளை களத்துல இறங்கணும்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கு? கொம்பு நேரா இருக்கணும், நாட்டு மாடா இருக்கணும். கொம்பு கூர்மையா வைக்கக்கூடாது. அது கொஞ்சம் டாக்டர் அத மண்ட படிச்சிருவான். வீரர்களுக்கு காயப்படணும் மட்டம் மாத்தி விட்டுருவாங்க. அந்த விதிமுறைகள் இருக்கு. அதுமாரி காளைகளுக்கு இந்த மருத்துவ பரிசோதனை செய்வாங்க. ஒரு சில அந்த காலத்துல அந்த காலத்துல மாடுக்கு வந்து சாராயம் கீராயம் ஊத்திருப்பாங்க அந்த காலத்துல. அந்த விதிமுறைய இப்ப பார்ப்பாங்க அது. அதெல்லாம் மதுலாம் எடுத்துக்காம இருக்கா அந்த காளைன்றத சோதனை செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. விழா குழுவா நீங்க சந்திக்கிற சிக்கல்கள் இருக்குல்ல. இப்ப அனுமதி வாங்குறதுலேருந்து ஊரெல்லாம் ஒருங்கிணைக்கிறது. அது எந்தெந்த இடத்துலலாம் பெரிய சவாலான பணியா இருக்கும்? அரசாங்கத்த பணி தான் எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, வருவாய்த்துறை, கோட்டா இவங்கள்ட்ட நாங்க அலையணும். எங்க ஜல்லிக்கட்டு அடுத்த மாசம் நாங்க இன்னைக்கு இந்த தேதியில கூட 1 மாசம் ஆகும் எங்களுக்கு அவங்கள்ட்ட அனுமதி. நாங்க டெய்லியும் காலையில எங்க கமிட்டி போய் 10 பேர்ல 2 பேர் பார்க்கணும் அவங்கள. ரொம்ப ஜல்லிக்கட்டு விளையாடுறவங்கலாம் அண்ணன் சொல்ற மாரி ஒரு குழந்தைய பெக்கிற அளவுக்கு சமம் அதுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். இப்போ வந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு நாளோட போயிருவாங்க. ஆனா அலைஞ்சவங்க தான் எங்களோட அந்த வருத்தம் தெரியும் எங்களுக்கு. சரி, அவ்வளோ தூரம் நீங்க செஞ்சுட்டு ஏதோ ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னா அது எவ்வளோ வலிக்கும்? ரொம்ப முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா என்னெல்லாம் கொண்டாடுவாங்க? எல்லாத்தையும் சமாளிச்சு தான் பண்ணணும். மிக மகிழ்ச்சியா இருந்தா இல்ல மேக்ஸிமம் நடந்தோம். எதுவும் சாமி அப்படி பண்ணாது. நாங்க தெய்வத்து வழிபாடு தான் ஜல்லிக்கட்டு நடத்துறோம். எங்க தெய்வம் அப்படி விடாது எங்கள. நல்லா பண்ணி கொடுக்கும். நீங்க நிகழ்ச்சியை முடிச்சிட்ட பிறகு ஊரெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது பாராட்டு அந்த மாதிரிலாம் கண்டிப்பா பண்ணுவோம். இந்த விழா கமிட்டி கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சால்வை போட்டு தேங்காய் வாழைப்பழம் சாமி கும்பிட்டு கொடுப்போம். இந்த விழாவில் என்ன ஒரு சிரமமானன்னா, முன்ன எல்லாம் கிராமத்தில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், கேணி வெட்டிப்பாரும்பாங்க. அதை விட மாட்டு வேடிக்கை நடத்த தான் ரொம்ப சிரமம். இந்த கூட்டம் போடும்போதே அவங்கவுங்க சொந்த பகையை இதெல்லாம் கொண்டு வந்து இதுங்குவாங்க. அதெல்லாம் பேசி கொஞ்சம் மலங்களாக அந்த குழு எல்லாத்தையும் அனுசரித்து அந்த சண்டையெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதை நடத்தினேன். இன்னொரு இதுனா எல்லா மாடும் வச்சுருக்கவங்க மாட்டு உரிமையெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சில மாட்டு உரிமை மட்டும் சொல்கிறேன். நானும் மாடு வச்சுருக்க உரிமையில தான். அந்த மாடு புடியர்வர்களை பிடிச்சிட்டா அவங்கள எடுத்துறேன், பார்த்துறேன், அது பண்ணுறேன், இது பண்ண அவங்கள கை கொடுத்துட்டு அவங்கள வந்து வரவேற்கணும். மாடு பிடிச்சிட்டாலும் அவங்கள போய் கை கொடுக்கணும். அவங்களாம் திட்டக்கூடாதுங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து உரிமையாளரும் அந்த முறையாக நடக்கணும். அந்த வாழை பிடிக்கிறது, கொம்பை பிடிக்கிறது, மாடு புடியர் வீரர்களும் அந்த என்ன சட்டத்திட்டம் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக இதுங்கண்ணா. புடியல் வீரர்களும் குடிச்சிட்டு இறங்கக்கூடாது, மாட்டையும் குடிச்சிட்டு இறங்கக்கூடாது. விழா குழுவினருக்கு மாடு புடியல் வீரராக இருக்கட்டும், மாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், பார்வை எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அதை சிறப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி மாட்டு உரிமையில வந்து இந்த எண்ணெயை தடவிட்டு வர்றது கொம்பில், இந்த அருவாளை தூக்கிட்டு அவங்கள கொத்துறாங்க, என் மாடு இதை பார்த்து அப்படின்னு இப்படி சீன்றது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது எல்லாரும் இந்த மாதிரி வேலை குறைகள்லாம் பண்ணுறதில்ல. ஒரு சில புடியல் வீரர்கள் ஒரு சில மாடு உரிமையில மட்டும்தான் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துக்கிட்டு இந்த மாட்டு வேடிக்கைலாம் நடத்தினா, இந்த ஜல்லிக்கட்டு நடத்தினா சிறப்பாக இருக்கும். இல்லை, இவர் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய மாட்டை வந்து யாருமே பிடிக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது. அது பிடிக்கிற வீரனாக்கா அதை விட திறமையாளன் அப்படின்னாக்கா அவருக்கு உண்டான பாராட்டுகளையும் நம்ம கொடுத்துடணும் நான் அப்படின்றது. 12 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்கேன். என் மாட்டை எந்த வீரராக பிடிச்சா அதே ஸ்டேஜில் அவங்கள ஏற்றி துண்டு போட்டு வரவேற்கிறேன். அவர் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க தனபால் வந்து எங்க மாட்டுல தொடர்ந்து 3 வருஷம் விழுந்தாரு. மாடும் விளையாடும், அவரும் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. எங்க செங்குறிச்சி பழனி அண்ணன் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தாங்க. அவர் பாட்டுக்கு நேரா வந்தாரு. மாட்டை அப்படியே நேரா வந்து கயிறை பிடிச்சி நெத்தியில முத்தம் கொடுத்தாரு பாருங்க. எங்க வீட்ல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எங்களுக்கு. ஏன்னா அது வழியும் நாங்க களத்துல அவரை பார்த்தோம். அவர் வந்து மாட்டை பிடிச்சார் மரக்காலையே. அண்ணே, திறமையான மாடுண்ணே, மாடை இப்படி தானே வளர்க்கணும். மாடு நாங்களும் விழுந்து ஃபைட்டு கொடுத்தனோன்னே. ஏன்னா மாடு முதல் கோயில் காலை அவுத்து நாங்கள் எல்லா மாட்டுக்காரங்களும் வந்து முதல் கோயில் மாடு ஊர் மாடு அவுப்பாங்க. சொந்த அந்த ஊர் பக்கத்தில் இருக்க கிராம கோயில் காலங்க வரும். அப்போ வந்து பிடியக்காரங்க வந்து அதை தொட்டு சாமி கும்பிடுவாங்க. அதை எடுத்து நெத்தியில் மாடு போனோடனே மண்ணை எடுத்து நெத்தியில் வைப்பாங்க. மாடு ஏதாவது களத்தில் கீழே விழுந்துருச்சாலோ இல்லை மூக்குநாங்கயிறு மாட்டு கிச்சினாலோ உள்ளே ஓடி வந்து எடுத்து விடுவாங்க. அதனால் மாட்டுக்காரங்க வந்து எப்போவுமே பிடியக்காரங்க நடந்துக்கிறது இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புதுசாக தெரியுது. எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் அவங்க மேலே. ஏன்னா ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மாடு கொடுத்து தூக்குச்சுன்னா முடிஞ்சு. எத்தனையோ பேருக்கு வந்து உயிரிழப்பு வந்து இந்த ரீசெண்டாக கூட நடந்திருக்கு. ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ மாட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு தெரியும். மாடு வந்து வெளியில் வந்தோடனே எந்த இடத்துல கயிறு போடணும், அதுக்கப்புறம் மாடுக்கு பின்னாடி எவ்வளோ தூரம் ஓடும், இந்த மாடு நின்றோம், இந்த மாடு பிடிக்கணும்னு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. மாடு வந்தோடனே வாசலில் வந்தோடனே அவங்க அந்த டைம் தானே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதனால மாட்டுக்காரங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்பவுமே அவங்க மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இது வெளியும் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. யாருமே அடக்க முடியாத காளையை வந்து இந்த வீரன் அடக்கிட்டானா அவனை பாராட்டணும், அதுக்கான கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி என்னால அந்த காளையை பிடிக்கவே முடியல, அது திறமையான காளை அப்படின்றது இவங்களும் அதை மதிச்சு அவங்களும் போயிட்டு அதை பாடி சொன்ன மாதிரி அதை நெத்தியில முத்தம் கொடுத்தாரு. ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பா. அது வந்து என்னன்னா, ஒரு ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறது வந்து ஒரு காளை கிடையாது சார். அது வந்து ஒரு பெரிய உறவு உண்டாக்கும். இப்போ நீங்க கேட்டீங்க, நிறைய கேட்டீங்க. அதுல முக்கியமான கேள்வி வந்து இந்த கிராம விழா எப்படி கஷ்டப்பட்டு நடத்துறீங்கன்னு. ஒரு கிராமத்துல அனைத்து ஜாதி மக்களும்
எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாமி வரம் கேட்டு, அந்த சாமி உத்தரவு கேட்டு, அது இந்த இடத்துல தான் நடத்தணும்னு பூர்வீகமா இருக்கும். இப்ப கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து இத மாத்தி நடத்துங்க. இப்ப நெறைய இடத்துல வந்து கம்மாய்ங்கள நடத்த வச்சுட்டாங்க. அது சாமி வரம் கேட்டு, அது மாரி பேரிகார்டு செலவு. இப்ப மினிமம் 3லருந்து 4 லட்ச ரூவா செலவாகும். இதர செலவுகள் அப்டின்னா ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 10 லட்ச ரூவா செலவாகும். ஒரு சாதாரண கிராமத்துல 10 லட்சம்ன்றது பெரிய பணம். அந்த பணத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே வசூல் பண்ணி, தலக்கட்டுக்கு ரூ. 1000 ரூ. 2000 போட்டு, இது இல்லாம அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போட்டு, அந்த மாட்டுக்கு பரிசு குடுத்து, ஏன்னா கண்டிப்பா ஒரு பரிசு குடுத்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. ஏன்னா ஒரு அண்ணன் சொன்ன மாரி முன்னாடி பாக்க வச்சு தான் எங்க மாடு வந்துச்சு 2007ல. இப்ப அப்படி கிடையாது. டோக்கனு, ஆன்லைன் சிஸ்டம் நெறைய வந்துருச்சு. அதனால இப்போ இந்த விழா நடத்துற கமிட்டி விழாக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ, அதே அளவு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களையும் நம்ம பாதுகாக்கணும். அவங்களோட உயிர் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கான வந்து இன்சூரன்ஸ் இன்ன வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே இன்சூரன்ஸ் வந்து முன் வரல. இப்போ நம்ம போய் ஒரு பிரைவேட்டாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் எனக்கு இப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ணால் செல்ஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு கேம்லிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு காப்பீடு திட்டம், அரசாங்கம் ஒரு காப்பீடு திட்டம் அறிவிச்சிச்சு, ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வசதிகளோடு இருந்துச்சுன்னா, வீரர்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக அவங்களோட தைரியமாக மாடு பிடிப்பாங்க. இல்ல அதான் இது வந்து இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது. நான் கேட்கறது என்னன்னாக்கா, ஒரு ஜல்லிக்கட்டு களத்துல இறங்கி ஒரு காளையர் வந்து தவறிட்டார் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சூழல் எப்படிலாம் மாறி போயிடுது? அந்த குடும்பம் வந்து ஜல்லிக்கட்டுலேருந்து தூரமா போயிடுறாங்களா? இல்ல அவங்க நிலை என்னவா ஆகுது? 2 வருஷத்துக்கு முன்னாடி வடமாடு ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு பையன் மாடு பிடி இறந்து போயிட்டாங்கண்ணே. அவங்களுக்கு என்ன பண்ண அவங்க குடும்பத்துல ஒரே பையன். அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஒரே பையன். அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ண சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி பக்கத்துல விழா குழுவினர் அந்த போட்டி அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில வந்து அந்த சிறப்பு பரிசு, மாடு உரிமையாளர், மாடுபிடி வீரர் இவங்கலாம் அவங்களால முடிஞ்ச பணங்கள குடுத்து, ஒரு ரூ. 2,50,000 வசூல் பண்ணி, அந்த குடும்பத்துக்கு அவங்க அம்மாட்ட குடுத்தா பக்கத்து வீடு அவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன் அந்த பணத்த செலவு பண்ணிருவாங்க. வீடு கூட கொஞ்சம் கஷ்டமானவங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்க அந்த விழா ஒரு டீம்னா 9 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள முக்கியமான ஆள்ட்ட அந்த பணத்த குடுத்து, அத வட்டிக்கு விட சொல்லி, அதில வர மாசம் ரூ. 4,000 பணம் வரும். 2 வருஷமா அந்த பணத்த எடுத்து அந்த குடும்பத்துக்கு தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் நெறைய விஷயங்கள் மாட்டு உரிமையாளரும், மாட்டுப்பிடி வீரர்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கவர்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் இப்ப கள்ளச்சாராயம் குடுத்து இறந்தவங்களுக்கு ரீசெண்டா ரூ. 10,00,000 ஒரு தலைக்கு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப கிரிக்கெட் இந்தியா டீம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயருக்கு குறைஞ்ச ரூ. 10,00,00,000 மாசம் இன்கம் வர்ற அளவுக்கு சம்பளம் குடுக்குறாங்க. எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசும் இதில கொஞ்சம் கலந்துக்கிட்டு உதவி பண்ணணும். இப்ப அவங்க குடும்பத்தில வந்து எல்லாருமே போயிட்டு கலந்துக்குவாங்க. இன்னைக்கு ஒரு பையன் மாடுபிடி இறந்துட்டான்னா, யாரும் அவங்கள அனாதையா விட்டுட்டு போயிற மாட்டாங்க. இருக்க எல்லா ஊர்லேருந்து இருக்க மாடுபிடி வீரர், மாட்டு உரிமையாளர் எல்லாருமே போயிட்டு கலந்துக்கிட்டு, அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்கள இந்த மாரி விஷயங்கள்லாம் எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மகிழ்ச்சி. இவங்கள மாரியே இன்னும் கூட களத்துல இறங்கி ஒரு வெயிரனுக்கு இந்த மாரி ஆயி போயிடுச்சுன்னா, யார் வந்து நடத்துறாங்களோ, அவங்களும் பொறுப்பெடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் செய்யறதுக்கு தாமதம் ஆகும் பட்சத்துல, அந்த விழா குழுவும், அந்த ஊர் மக்களும் சேர்ந்து அந்த வீரருக்கு ஏதோ செஞ்சாக மிகப்பெரிய அளவுக்கு கண்டிப்பா. பாராட்டக்கூடிய ஒரு அது விஷயமா இப்ப இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட ஒரு மாடு முட்டி ஒரு பையன் இறந்துட்டாப்புல. குடும்பத்த பொறுத்து நாங்க கண்டிப்பா பணம் எல்லா குழுவும் சரி, மாடு வளர்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச தொகைய குடுத்துருவோம். இல்லாதவங்களுக்கு இது மாட்டம் பேங்க்ல அக்கவுண்ட்ல போடுறது, இது மாட்டம் விஷயங்கள்லாம் நெறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ அதெல்லாம் ஒரு வெளியில இப்போ அத போயிட்டு விளம்பரத்துக்காண்டி யாரும் வெளியில சொல்லிக்கல. இதே வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இத சொல்றோம். நான் கேட்டதுக்கு இந்த அப்புறம் தான் அது கூட ஆமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். விஸ்வநாதன் தமிழ்னு சொல்லி ஒரு இனியான ஒரு பையன். அவன் வந்து போன வருஷம் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து மாடு பாஞ்சு இறந்து போயிட்டான். இப்போ அந்த மாடு பாஞ்சு இறந்து போனோன்னா, அவங்க குடும்பம் வந்து ஜல்லிக்கட்டுக்கே போகாத அப்படிலாம் வந்து அவங்கள தடுக்கல. அவனோட தம்பி செல்வான்னு ஒரு பையன் இப்ப இன்னும் மாடு பிடிச்சிட்டு தான் இருக்கான். அவனோட நண்பர்கள் இன்னும் மாடு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதாவது ஒரு ராணுவ வீரர் வந்து நாட்டுக்காக போய் எல்லையில பாதுகாக்க போற இறந்து போயிட்டான்னா, ராணுவத்துக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது தமிழோட பாரம்பரியம். இது நம்மளோட வீர விளையாட்டு. இதை எப்படி தான் நம்ம காப்பாற்றணும்னு இன்னமும் வந்து அவனை சார்ந்தவங்க, அவன் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் நினைவு குழுன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு ஒரு வீரர்கள்லாம் எல்லாம் பங்கு பெற்றுட்டு தான் இருக்காங்க. மூத்த பையன் இறந்துட்டான் களத்துல அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு வேணான்னு புறந்தள்ளல அந்த வீர தமிழ் மகள். அப்படிதான் இல்லையா? ஆமா. அதுக்கப்புறமா இருக்கிற அந்த இளைய மகனையும் போங்க களத்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படின்னா ஜல்லிக்கட்டை எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப சிறப்பா நடக்கணும் அப்படின்னாக்கா, முக்கியமான பங்கு வர்ணனையாளர்களுக்கும் உண்டு. அவங்க பேசுற அந்த பேச்சு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அதுக்காகவே அந்த விழாவை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நான்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, தொட்டு பார் தொட்டு பார் அப்படின்னு கத்துவாங்க. நமக்கு அப்படியே ஒரு மெய் சிலிர்க்கும். புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு, தில் இருந்தா மல்லுக்கட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்க கேட்க ஆசையா இருக்கும். அப்படிப்பட்ட வர்ணனையாளர்களும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். முதல்ல 2 வார்த்தை பேசுங்க நம்ம. புதிய தலைமுறை டிவி சார்பா திமிழும் திமிரும் ஒரு காளை வைக்கிறாங்க. தொட்டு பார், அழகுடா, அற்புதமான தொட்டு பார், மாடா மாடு பிடிக்கிறா, பிடிச்சி பார், தொட்டு பார், மாடு விளையாண்ட ஒரு பீரோல், எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள், தொட்டு பாரியா, ஆஹா ஆஹா தெரிக்க ஓடுதே, பிடிச்சி பார் தம்பி,
ஆத்தாடியே தம்பி பார்த்து தம்பி டவுசர் ஓட்ட போட்டு பார்த்து விட்றா தம்பி, ஆஹா பிடிச்சிட்டானே விட்றா தம்பி, அழகுடா அற்புதம்டா, சூப்பர் மாடு சூப்பர் வீரர் விட்றாத தம்பிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரிச்சு ஒரு ஃப்ரிட்ஜா பிடிச்சி பாரு, தொட்டு பார், இன்னும் ஒரே ஒரு பிடி மாடு பிடிடா, அழகுடா அற்புதம், ஒரே ஒரு பிடி தம்பி விட்றா தம்பி, அருமையா பிடிச்சி கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க, வீரர் வெற்றி பெற்றாருப்பா. இந்த வீரர் வெற்றி அடைஞ்சாரோ இல்லையோ, நீங்க பேசும்போது உங்களை வெற்றி அடைஞ்ச அறிவிக்க வேண்டியதா இருக்கு. இல்லை சார், எல்லாரும் மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றான்னு சொல்ல மாட்டாங்க, மாடு புடி மாடும்பாங்க. மாட்டோட ஓனர்ஸ் வந்து அவுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு பின்னாடி நின்று அந்த மாடை வெட்டி விட்டு மாலை கட்டி டோக்கன் வாங்கி அடிபட்டு மிதிப்பட்டு அவங்க வேட்டி சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சகதியாக சாணியமாக இருக்கும். அந்த மாடு 2 நிமிஷம் விளையாண்டு ஜெயிச்சதுக்கப்புறம் பெரிய வந்து நம்ம வேர்ல்டு கப்பில் கப் வாங்கினதோட எவ்வளோ பெருமை, அது மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷம். அப்போ வந்து புடிமாடு சொல்கிறப்போ ஒரு மாதிரியா இருக்கும், வீரர் வெற்றி பெற்ற சொல்கிறப்ப உங்களுக்கு பெருசாக தோணாது. வீட்டுக்கு போயிட்டு டிவியை பார்த்து விட அடுத்த நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மாடுபிடி வீரரை வெற்றி பெற்றன்னு சொல்ல மாட்டாங்க, மாடு புடி மாடுன்றாங்க. அப்போ மாடை பற்றி மட்டுமே எங்கள் சப்ஜெக்ட் இருக்குது, அதை நம்ம மாற்றணும். நான் தான் தமிழ்நாட்டிலே முதல்ல வீரர் வெற்றி பெற்றான்னு சொன்னேன். அதே போல் தமிழ்நாட்டில் நாட்டின காளைகள் மட்டும்தான் வைக்கணும், சிந்து மாடு ஜெர்சி மாடு அவுக்கூடான்னு சொன்னேன். கோர்ட்டும் அனுமதி கொடுத்து தமிழ்நாடு அரசும் அதுக்கு அனுமதி மறுத்தாங்க. நாட்டின காளைகள் மட்டும்தான் அவுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 15 டிஸ்ட்ரிக்ட் 15 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு நான் ஒரு புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து ஒரு 15 மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டில் போய் எனக்கு சந்தோஷமா இருக்குது. 12 மணி நேரம் ஒழிச்சுட்டே இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு பேசுனீங்க அப்படின்னா இடைவேளை விடுவீங்க, ஒரு பிரேக் விடுவீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கும், இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்டாக நோ பாலா சரி அப்படின்னு பார்ப்பாங்க. கரெக்டாக அட்டன் டயத்தில் மாடுபிடி வீரராக வெற்றி பெற்றாரா மாடு ஜெயிச்சிச்சா கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும், ஒரு கலவரமே நடக்கும். ஜல்லிக்கட்டுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. நீ என் மாடு பிடிமான்னு சொல்லிட்டு வாடி ஒன்று வெளில பார்த்துக்கிறேன், அப்புறம் வீரரே என்னடா 3 சுற்றிட்டு பிடிங்க தம்பி ப்ளீஸ்டா, ஒரே ஒரு சுற்றுறா, மாடு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா ஏற்றுக்குவாங்க. வீரர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மாடு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், மாடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், நல்ல ஃபிட்னஸாக இருக்கணும். அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீச்சல் பயிற்சி எடுப்போம், ஸ்கிப்பிங் போவோம், ஓடுவோம், அதெல்லாம் தப்பு. எல்லாமே விவசாயிகள் தான் மாடு பிடிக்கிறது. வீட்டில் வேலை செய்கிறோம், கருது கட்டு தூக்குறோம், புல்லை எடுத்து போடுறோம், நடக்கிறோம், மாடை மேய்க்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம், திரும்ப வந்து பார்க்குறோம். எல்லா நேரமும் மாடு பிடிச்சிட்டா இருப்பாங்க, எல்லா நேரமும் பயிற்சி எடுக்க போகிறாங்க. எல்லாரும் பாலிடிக்ஸில் அரசியல் தலைவர்கள் வச்சுருப்பாங்க. என்னோட ஜல்லிக்கட்டு காளைகள் எங்களோட கோயில் காளைகள் அதை தான் நாங்கள் பாக்கெட்டில் வச்சுருப்போம். அதனால தான் ஜல்லிக்கட்டை பெத்த பிள்ளை நினைக்கிறேன், பெத்த பிள்ளை நினைக்கிறேன் சாதாரணமாக சொல்லலை, அது ஒரு கோவில் மாடா, ஒரு வீட்டில் ஒரு உசுரா, ஒரு உறவாக நினைக்கிறோம். மனசோட வச்சுக்கிறீங்க, அது மனசோட நெஞ்சோட வச்சிருக்கோம். மகிழ்ச்சி. நீங்க வர்ணனையா சில வார்த்தைகள். இதோ வந்து விட்டார்கள், வாடி வாசலை கோவிலாக நினைத்து காளையை சாமியாக மதித்து உயிரை துச்சமென மதித்து காளைகள் குத்தினாலும் தூக்கி போட்டாலும் உருட்டினாலும் புரட்டினாலும் தமிழின் தனிமனித வீரத்தை பறைசாற்றி பரிசுகளை பெற்றே திருவம் என வந்திருக்கக்கூடிய அனைத்து மாடுபிடி வீரர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று, இதோ முதல் காளை கோவில் காளை தொட்டுப்பார், தொட்டுக்க வணங்கிக்க, மாட்டை பிடிக்காத, அடுத்த மாட்டை பிடி தம்பி, எல்லை கோட்டுக்குள்ளே பிடிக்கணும். மாடு விளையாட்டு மாடுனா 3 சுற்று நிற்கணும். மாடு வாடி வாசலேருந்து ரிவல்ஸ் வந்தால் பிடிக்கக்கூடாது, மாடு கொம்பை பிடிக்கக்கூடாது, காலை பிடிக்கக்கூடாது, காலை பின்னக்கூடாது. தன்மனித வீரத்தை பறைசாற்றி பரிசை பெற்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் வந்து அது எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்குது, தாய் தம்பா இருக்காங்க, தந்தை இருப்பாங்க, சின்னம்மா சித்தப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கிறோம். மாடு வீரர்கள் வந்து ரொம்ப கவனமாக மாடு பிடிக்கணும். நன்றி. சிறப்புண்ணே. ஆனால் நீங்கள் முடிவு அறிவிக்கிறீங்கல்ல, அப்போ வர்ற சிக்கல்கள் எப்படி சமாளிப்பீங்க? ஒருவேளை மாடு வந்து வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம், ஒருவேளை அந்த மாடுபிடி வீரர் வந்து அதை பிடிச்சிருப்பாரு, 3 சுற்றை நீங்கள் ஒருவேளை கவனிக்காமல் இருந்து 2 சுற்று தான் சுற்றி இருக்கு நீங்கள் தவறாக சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? சார் வந்து சரியான கேள்வி கேட்டீங்க. நடக்கிறதான கேள்வி. எப்படி அரசியலில் வந்து அரசியல்வாதி மாட்டிட்டு முடிக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க சார், வந்து கேள்வி கேட்குறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கூட வாய்தா தள்ளி போகலாம் சார். இந்த வாய்தா இல்லைன்னா அடுத்த மாதம் வாய்தா போடுவாங்க சார். வர்ணையாளர் வந்து நீதிபதி மாதிரி, அவர் வந்து அவருடைய கவனம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடி வாசல்லேருந்து மாடு வெளியேறும்போது எல்லைக்கோடு வரைக்கும் அவருடைய கவனம், அங்கே கண் விழிப்பு வந்து அங்கே அந்த எல்லைக்கோடு வரைக்கும் இருக்கணும். அதுக்கான தீர்வு வந்து சரியான முறையில் கொடுக்கணும். நாங்கள் சொல்கிறதா தீர்ப்பு. காளை வெற்றி பெற்றதுன்னா காளை வெற்றி பெற்றது, மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றாருன்னா வெற்றி பெற்றாரு, இதுதான் தீர்ப்பு. அந்த இடத்துல வந்து ரொம்ப நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. வாடிவாசலிருந்து அவுக்கக்கூடிய காளையை வந்து நம்ம எல்லைக்கோடு வரைக்கும் அதோட எல்லையை தாண்டி போகிற வரைக்கும் நம்மளோட கவனம் அங்கே இருக்கணும், வீரர்களுடைய கவனம் நம்மள்கிட்ட இருக்கணும். அதனால அதற்கெல்லாம் பார்த்து தான் சரியான தீர்வு சொல்லுவோம். வாடிவாசலேருந்து காளை வரும்போது காளையருக்கு எப்படி கண் இருக்கோ அந்த மாதிரி வந்ததுலேருந்து அடுத்த நொடியிலேருந்து நீங்கள் அதுதான் அதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு தான் சொல்கிறேன். கண்கள் புடைக்க காது வெடைக்க ஆடும் காளையின் ஆட்டத்தை கண்ணிமிக்கும் நேரத்தில் கட்டி பிடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பரிசை பெற்று தீரும் வீரனே மிகப்பெரிய வீரன். ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு எல்லாமே நடக்கும் சார். பாராட்டு மட்டும் இல்லை சார், இங்கே அடிதடியே நடக்கும், கெட்ட பேரும் நடக்கும். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் சார் நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு 100% பாராட்டு கிடைக்காது சார். ஒரு காளை களமாடும் போது அந்த காளைக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை களத்துக்கே வராமல் கூட நீங்கள் பராமரிக்கிறதுல அடிபட்டுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் அந்த காளை எப்படி நடத்துவீங்க? காசுக்காண்டி நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடு வாங்குறதும் கிடையாது, காசுக்காண்டி வீரர்கள் மாடு பிடிக்கிறதும் கிடையாது. தமிழனுடைய உணர்வு,
நாங்கள் ஜல்லிக்கட்டு அந்த மாடு வளர்க்குறோம்னா அந்த உணர்வுபூர்வமாக அந்த மாட்டை வளர்க்குறோம். மாடு பெற வீரர்கள் வந்து இன்னைக்கு காசுக்காண்டி ப்ரைஸுக்காண்டி இந்த மாடு பிடிக்கிறது கிடையாது. எந்த ஜல்லிக்கட்டுலையும் இத்தனை ஜல்லிக்கட்டுக்குமே வாடி வாசல்லேருந்து வெளில போனோன்னா திரும்பி நின்று எல்லைக்கோட்டில் நின்று எல்லார்ட்டையுமே விளாடும். அதே பிடியக்காரங்களாம் அந்த மாட்டுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அது விளாட்டு மாடு விளாடும். அந்த மாடு கால் ஒடிஞ்சு 4 வருஷம் ஆயிடுச்சு சார். அந்த மாடு அடிபட்டதுலேருந்து ஒரு மனிதருக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணி ஒருத்தநாடு வெட்டினரி காலேஜில் சிறப்பாக ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி சிகிச்சை கொடுத்தோமோ சிறப்பாக கொடுத்து அந்த கால் கடைசி வரைக்கும் பராமரிக்க முடியல. எடுக்கிற கட்டாயி போச்சு. இன்றைக்கி முழங்காலோட 4 வருடமாக இவனோட வீட்டில் புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் சார். நான் வெளியில் கிளம்பும்போது அதனுடைய காலில் போய் கும்பிட்டு விழுந்து சார் வெளியில் போவேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் சார். இந்த மாட்டினால ஒரு உணர்வு சார் எங்களோட உயிரோட கலந்துருச்சு சார் அந்த மாடு. இன்னைக்கு வரைக்கும் யாரோ சொன்னாங்க மாடு கால் வந்து நீங்கள் விற்றுருங்க, அது வேண்டாம் வளர்க்க முடியாது. நாங்கள் அது ஒரு அந்த மாடு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராயிருச்சு. இன்னைக்கு நான் வெளியில் போனேன்னா நான் எப்போ வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேர்களே, காளையை வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு சான்றா இந்த விஷயத்த சொல்லலாம். ஒரு காளை அதுக்கு அடிபட்டுருச்சு, கால் உடஞ்சி போச்சு, காலே இல்லை, ஆனாலும் எந்த விஷயமா வெளியே போனாலும் அதோட காலை தொட்டு வணங்கி விட்டு தான் செல்வேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த காளைக்கும் இவருக்குமான பற்று இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அந்த காலம் வந்திருக்கப்ப சார் நான் நல்லா நிறைவாக இருக்கேன். அதோடைய ஆத்மா என்னை நல்லபடியாக வச்சிருக்கு சார். ஜல்லிக்கட்டு மாடு மாணிக்கன்னா எனக்கு தெரியும். அவரோட ஓனரான தான் கேட்பாங்க. நேரம் காளை மூலமா உங்களுக்கு பேர் அறிமுகமாக இருக்கேன் சார். தமிழ்நாடு லெவலில் காளைகள் மூலமா நான் அறிமுகம் இருக்கேன் சார். மகிழ்ச்சி. அதாவது பெத்த புள்ளையால பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காளையால உங்களுக்கு பெருமை கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. பெருமை சார். பெருமையாகவும் இருக்கேன். நல்லா அதனுடைய ஆத்மா என்னை நல்லபடியாக வச்சிருக்கு சார். கிராமத்துலேருந்து ஓட்டிகிட்டு போகிற மாடுகளுக்கு வந்து அரிதாக ப்ரைஸ் கிடைக்கிறது இல்லை. மாடு அது நல்ல விளையாட்டு மாடாக இருந்தாலும் சரி, போக்கு மாடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிறதே என்னமோ ஒரு அயன் பாக்ஸ் ஒரு 200 கூட போகாது. அவன் 1000 2000 செலவு பண்ணி 4 பேர்த்த கூட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ 200 ரூபாய்க்கு உள்ளது தான் கிடைக்கிறது. சரி, நான் செங்கலாக்குடி தான் நீங்கன்னு சொன்னீங்க. இங்கே விழாக்குழுவிலும் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இது நடக்குது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து விழாக்குழு வந்து ஊர் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா? அவங்க கிட்ட உட்காந்து பேசி இந்த மாதிரி நடக்குது, ஏன் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசி அது செங்கலாக்குடினா மட்டும் வந்து பேசிடலாம் சார். இப்போ எங்கே போனாலும் இதுதான் நடக்குது. மாடை கொடுக்குறதா வாங்கிட்டு வருவான். ஆனால் அந்த விஐபிகளுக்கும் சரி, இந்த கவர்மெண்ட்லேருந்து வாங்குற இந்த 150 டோக்கன் யாருக்கு போகுதுன்னா இந்த விஐபிகளுக்கு மட்டும்தான் போகுது. அது விஐபிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. கிராமத்தில் உள்ள மாடு வச்சிருக்கவர்களுக்கு மட்டும் தவிர்க்கப்படுகிறது. ஏனால் இந்த ஒருவேளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவரோட ஆதங்கத்தை சொன்னதன் காரணமா இனி இங்க இருக்கிற எல்லாருமே மாடு வளர்க்கணும் தான், எல்லாருக்கும் அந்த வழி தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதனால இனி வரும் காலங்களில் இந்த செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஒரு மாற்றத்திற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு விதையா இருக்கும்னு நம்ம நம்பலாம். ஜல்லிக்கட்டில் பிரச்சனை என்ன சார்? மாடுபிடி வீரருக்கு மாட்டோட ஓனருக்கு பிரச்சனை. மாடுபிடிகளுக்கு இன்சூரன்ஸ் போடும் சார் கவர்மெண்ட்டில். ப்ரைவேட் இன்சூரன்ஸில் ஒத்துக்க மாட்டுறாங்க. மொத்தமாக தான் போடுறாங்க. குழுவாக ஒரு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அது பெரிய அவங்களுக்கு இப்போ இதுக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி மாட்டோட உணர்வு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் சொன்ன மாதிரி டோக்கன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆன்லைன் போட்டிருக்காங்க. அது மதுரையில் 3 ஊருக்கு போதும். அது ஏன்னா கவர்மெண்ட் நடத்துது. இது வில்லேஜ் கிராமம் நடத்துறது. நாங்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய வச்சு தான் பார்க்க வச்சு இது பண்ணுறாங்க. மாட்டோட ஓனருக்கு கொஞ்சம் டோக்கன் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் பண்ணணும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு ஒரு தனி வாரியம் வைக்கணும். அரசாங்கம் இருக்கிறதுனால ஆன்லைன் டோக்கன் அவங்க தெரிஞ்சவங்க வேணுங்கிறவங்க சொந்த பந்தம் இது மாதிரி போட்டுறாங்க. எங்களுக்கு கிடைக்கிறது விழா கமிட்டியாக இருக்கவங்களுக்கு கிடைக்கிறது 600 டோக்கன் அடிச்சுன்னா எங்கள் ஊருக்கே 300 டோக்கன் தான் கிடைக்குது. மீதி வந்து அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் இருக்கவங்க அந்த அரசாங்கத்தில் இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க. சரி பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சிக்காக எல்லாருமே நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. குறிப்பா ஊர் பொதுமக்கள், மாடுபிடி வீரர்கள், காளையர்கள், காளையின் உரிமையாளர்கள், அதே போல ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. குறிப்பா நிறைய பேர் காளைகள் எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடந்ததுக்கு இந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய ஒரு காரணம். அனைவருக்குமே நன்றி. நேர்களே, இது வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னா நிறைய தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம். ஆனால் இனிமே நீங்கள் ஜல்லிக்கட்டை எப்போ பார்த்தாலும் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ வழிகளை கடந்து தான் காளையை வளர்க்குறாங்களா, இவ்வளோ இன்னல்களை கடந்து தான் காளையை அடக்குறாங்களா, வர்ணனையாளர்கள் என்னென்ன சிரமப்படுறாங்க, ஒருங்கிணைக்கும் குழு எவ்வளோ சிரமப்படுறாங்க, ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படிலாம் ஒருங்கிணைச்சு இந்த விழாவை பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜல்லிக்கட்டை இப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்றது உங்கள் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக நிற்கும். மறக்க முடியாத பல விஷயங்கள், அதே போல நிகழ்ச்சியான நிறைய தருணங்களை அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.